ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கல்யாண வீட்டு ரவா கேசரி தாங்க. கல்யாணத்தில் நம்ம சாப்பிட்ற ரவா கேசரிக்கும் வீட்டில் நம்ம செய்கிற ரவா கேசரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. நிறைய பேருக்கு இது பர்ஃபெக்டாகவுமே வராது. ஸோ இதை எப்படி பர்ஃபெக்டாக கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே நம்ம வீட்டிலே செய்யலான்னு சொல்லிட்டு நான் ஒரு சில டிப்ஸோடு இதில் ஷேர் பண்ணுறேங்க. ஸோ இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதில் முந்திரி பருப்பு திராட்சை ரெண்டுத்தையுமே நான் வறுத்து வச்சுக்க போகிறேங்க. முந்திரி பருப்பு திராட்சை உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ரவை கேசரியில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா நல்லாயிருக்குங்க. ஸோ இது நல்லா வறுத்துட்டு இது கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு வரணுங்க. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இது இருக்கட்டுங்க. நான் இப்போ இதே நெய்யில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்க போகிறேன். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு கைவிடாமல் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகக்கூடாதுங்க. ஸோ அது நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எனக்கு நல்லா வறுபட்டுருச்சுங்க. நான் இதில் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். நான் 1 கப் அளவு ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1க்கு 2.5 சேர்த்துக்கோங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இதில் ஏதாவது கட்டி இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. நீங்கள் கைவிடாமல் நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரவையும் அந்த தண்ணியும் சேர்ந்து டைட்டாகி வருங்க. ஸோ இது கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு திக்காக வந்ததுக்கப்புறம் இதில் நான் ஃபுட் கலர் சேர்த்துக்க போகிறேங்க. நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் தான் சேர்த்துக்க போகிறேன் தண்ணியில் கலந்து. நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க, ஃபுட் கலர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நெய்யில் மஞ்சத்தூள் கொஞ்சமாக கலந்துட்டு அதை சேர்த்துக்கோங்க. அதுவுமே கொஞ்சம் கலர் நல்லா கொடுக்கும். ஸோ இது நல்லா கலந்துட்டு இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவு ரவைக்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் கூட வேணும்னா நீங்கள் 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவே சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நிறைய சர்க்கரை சேர்த்தா திகட்டுங்க. அதனால நான் 3/4 கப் அளவு சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்த்ததும் நமக்கு நல்லா இலகி கொடுக்கும். அதையுமே நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிடுங்க. இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு திராட்சையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு இப்போது இதில் ஒரு 4-5 ஏலக்காவை நான் தட்டி சேர்த்துருக்கேங்க. இப்போது இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேங்க. கல்யாண வீட்டு கேசரிலலாம் பார்த்தீங்கன்னா பாதி நெய் சேர்ப்பாங்க, பாதி எண்ணெய் சேர்ப்பாங்கங்க. அதுதான் உங்களுக்கு திகட்டாமல் இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் கரண்டியில் எடுத்தால் ஒட்டாமல் விழுகுங்க. ஸோ இதுதாங்க கல்யாண கேசரியில் இருக்க சீக்ரெட்டு. ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்திங்கன்னா உங்களுக்கு பாருங்கள், கரண்டியில் நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஒட்டாமல் விழுகணும். ஸோ இது நல்லா கரெக்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இந்த அளவுக்கு நீங்கள் கரண்டியில் எடுத்திங்கன்னா இப்படி உங்களுக்கு விழணுங்க தட்டில். ஸோ இதுதான் உங்களுக்கு கரெக்டான பக்குவம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் பர்ஃபெக்டான ரவா கேசரி கிடைக்குங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ என்னோடய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.